Hi everyone, this is Nazir, founder of TRADEGENIUZ. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கோல்டுடைய பிரைஸ் பொசிஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா பார்க்கலாம். ஆக்சுவலி ப்ரீவியஸ் ஃபோர்காஸ்ட்ல வந்து நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியோட போன வீடியோ வந்து சாட்டர்டே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கோல்டுடைய மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி மேஜராக நான் பார்க்கும்போது வீக்லி பிளான்லாம் எடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த வீக் வந்து செல்லுக்கான ப்ராபபிலிட்டி தான் அமைஞ்சிச்சு. பட் அந்த செல் எப்படி நடக்கலாம் அப்படிங்கிறத நம்மளோட பிளான்ல இருக்கணும். எந்தெந்த இடத்துலலாம் செல் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் எங்களுடைய பேட்ச் மெம்பர்ஸ் மார்னிங் பேட்ச் மெம்பர்ஸோடைய இந்த செல் ட்ரேட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலி இது கொஞ்சம் சின்னதாக இருக்கு. 5 மினிட் இப்போ நான் இருக்க டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 15 மினிட். 5 மினிட்ல வந்து இந்த இடத்துல ட்ரேட் போட்டணும். இந்த லைன் ஒன்று போட்டுருந்தேமா, இந்த இடத்துல ஒரு செல் ட்ரேட் போட்டு திட்டு 1:8 ரிவார்ட் ரேஷியோவில் ப்ராஃபிட் புக் பண்ணிடணும். இப்போ என்ன கண்டிஷன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத நான் பார்க்க போறோம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மார்க்கெட் வந்து எங்கெங்கெல்லாம் செல் நடக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு, எப்பப்பெல்லாம் செல் நடக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஆக்சுவலி மேஜரான விஷயம் வந்து செல்லுன்னு சொல்லிட்டேன். அந்த செல் எப்ப நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியா 1968 ஏரியாவை பிரேக் பண்ணும்போது கண்டிப்பா மார்க்கெட் ஆனது எங்க வர போகுது பாத்தீங்கன்னா 1948 லெவலுக்கு. ஓகேங்களா? 68 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 1948க்கு அரௌண்ட் ஒரு 2000 பாயிண்ட்ஸ் கீழே டிராப் ஆகும். டிராப் ஆனதுக்கு அப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1984க்கு டிராவல் பண்ணிட்டு ரிட்டர்ன் பேக் கீழே வரும். ஏன் இந்த இடத்துக்கு டிராவல் பண்ணும் 1984க்கு டிராவல் பண்ணும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த லெவல் பிரேக் ஆனவுடன் இந்த லெவல் அதாவது 1968 வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா ஆக்சுவலி ஒரு சப்போர்ட் பிரேக் ஆகுது. பிளஸ் trend will be change in this area. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது ட்ரெண்ட் சேஞ்ச் அப்படியே ஒரே ட்ரெண்டை நோக்கி போயிடுமான்னு கேட்டா நோ. என்ன ஆக போகணும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் செல் ஆயிட்டு அங்கேருந்து ஒரு பெரிய பூம் கொடுக்கும். இந்த இடத்துல ஒரு செல்லுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. அதர்வைஸ் செல் ப்ராபபிலிட்டி எங்கன்னு பாத்தீங்கன்னா 2008 அப்படிங்கிற லெவல்ல தான் செல் இருக்கு. அப்போ இந்த சப்போர்ட் ஏரியா வளைஞ்சிருக்குன்னா 1968 இந்த ஏரியாவை பிரேக் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட்டோடைய ப்ராபபிலிட்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா செல்லுக்கு இருக்கு. மார்க்கெட்டுடைய ப்ராபபிலிட்டி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லுக்கு இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து பையஸ் உள்ள வந்ததுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல செல் பை போனோம் அப்படின்னா நான் ஆக்சுவலி என்னோட டார்கெட் பாத்தீங்கன்னா இந்த பிளாக் லைன் வச்சிருங்க தெரியுதா? 1974 வரைக்கும் என்னுடைய டார்கெட் லெவல் இருக்கும். இந்த லெவலையும் பிரேக் பண்ணினால் இந்த லெவலை பிரேக் பண்ண முடியும். இந்த லோ ஆக்சுவலி இது வந்து லோ அப்படின்னு சொல்லுவோம். அப்டனுடைய ப்ரீவியஸ் லோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த லோவை பிரேக் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்புக்கு போகப்படுது. அப்புக்கு போய் இந்த கீ லெவல் அடிச்சு ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். ஆக்சுவலி இந்த பிளாக் லைன் லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ட்ரெண்ட் வில் பி சேஞ்ச். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் போவோம். நம்ம எங்கெங்கெல்லாம் பை எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியால ஒரு பை போடலாம். அண்ட் தென் இந்த பிளாக் லைனை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த இம்பல்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு ஒரு கரெக்ஷன் மூவ்மெண்ட் கொடுக்கும். கண்டிப்பா கரெக்ஷன் கொடுக்கும்போது இந்த ஏரியால ஒரு பை போடலாம். ஆக்சுவலி ஒரு கரெக்ஷன் எடுக்கும்போது ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பை போட்டு என்னோட டார்கெட் லெவல் அரௌண்ட் 2008 அங்கிருந்து மார்க்கெட் திருப்பி என்ன ஆகலாம்னா ஒரு பெரிய ஃபால் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இங்கே இருக்கு. அப்போ இந்த வீக் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பிளான் ஆகலாம் அப்படிங்கிறத இந்த வீக்கோட பிளான் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இந்த இடத்துல பையிங் கன்ஃபர்மேஷன் செய்யணும். பையர்ஸ் உள்ள வராங்களா, எப்படி பைய இருக்கணும், எப்படி செல் இருக்கணும், எங்க பை இருக்கணும், எங்க செல் இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல செல் இருங்க. ஓகேங்களா? எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1940 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து செல் போகலாம். இன்கேஸ் நான் செல் எடுத்தே ஆகணும் அப்படின்னா இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா இதுக்கு ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். இந்த மூமெண்ட்டுக்கு கண்டிப்பா என்ன பண்ணணும்னா கரெக்ஷன் கொடுக்காம மார்க்கெட் அப்படியே டிராப் ஆகும்னா கரெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் செல் எடுக்கலாம். என்ன ப்ராபபிலிட்டிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். பட் நம்ம ப்ராப்பரான செல் எடுக்கணும், ஒரு நிறைய ப்ராஃபிட் கெயின் பண்ணணும்னா இந்த இடத்துல இது பிரேக் ஆனதுக்கு அப்புறம் நான் பையில ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கணும்னா இந்த இடத்துல பையிங் ஆப்ஷன்ஸ் கிடைச்சதுக்கு பையன் கேட்டு தாராளமா மேல போகலாம். அதே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் ரிட்டர்ன் பேக் என்ன ஆகலாம், பை ஆகிறதுக்கான
ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ தெளிவா பாருங்க, எல்லா இடத்துலயும் நான் ட்ரேட் எடுக்கணும், எல்லா இடத்துலயும் ட்ரேட் எடுக்கணும் ஓடாம. ஸோ ஆக்சுவலி இப்போ கரண்டா நான் வீடியோ ஷூட் பண்றப்போ இங்க வந்து ஒரு பை ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி கரண்டா பாத்தீங்கன்னா ஒரு பை ஆப்ஷன் கிடைச்சிருக்கு, நான் பை ட்ரேட் போட்டேன். ஸோ மார்க்கெட் வில் பி மூவ் ஆன் தட். ஓகேங்களா? ஸோ பை ஆப்ஷன் போட்டேன், இந்த லெவலில் பிரேக் பண்ண வரைக்கும் எனக்கு பை தான் போக போகுது. எது வரைக்கும் நான் டார்கெட் வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் லைன் 1974 வரைக்கும் நான் என்ன வச்சிருக்கேன்னா, ஸோ மார்க்கெட் வந்து மூவ் ஆகும்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுத்து இருக்கோம். ஸோ இந்த பிளாக் லைனையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். திருப்பி அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பை என்ட்ரி போட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டியும் இருக்கு. எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு தம்ஸ் அப் பட்டன் கொடுங்க. ப்ளஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கோல்டோட ட்ரேடர்ஸ், ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னும் என்னென்னலாம் பேஸ் வேணும், இந்த ஸ்கிரிப்ட்லாம் எனக்கு ஒன்று அனலைஸ் பண்ணி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா ஒரு டீம் வில் பி சப்போர்ட் யூ. ஸோ என்னென்ன வேணுமோ அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்டும் பண்ணுங்க. எனவே until then, bye bye, take care.